நேரில் பார்த்துருக்கேங்க. அவர்கிட்ட அடியே வாங்கியிருக்கேங்க. சாமி அது ஒரு 10 நாள் ஆச்சுங்க, அதெல்லாம் எடுத்துக்கூட அப்படிங்கிறாரு. எடுத்து அந்த பொட்டை தவிர்த்தாக்குங்க, சூடாக அப்படி போக போதுங்க இட்லி. அந்த அளவுக்கு அவர் நமக்கு நல்லது பண்ணுறாரு. நம்ம வாயினால சில மக்களுக்கு நம்ம நன்மை சொன்னாலும் எல்லாமே நல்லதாக நடந்துட்டு இருக்குங்க. ஏன்னா நாமக்கல்லேருந்து வந்தீங்கல்ல, இல்லை ஆளுக்கு ஒரு பொழப்பு இருக்குடா, நேரமாக போய் அவங்க பொழப்பை போய் பாருங்கடா. நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு அவர் தான் காரணம். அந்த அம்மா பிரியாணி வாங்கிட்டு பையில வச்சிருக்கு. பரிவர்த்தனை பஸ்ஸில் ஏண்டே நீ பாடி பிரியாணி பையில வச்சுக்கிட்டா சாப்பிட்றது இல்லையா, எடுத்து விடுறிய அப்படின்னு பாரு. அவர் நம்பி போயிட்டாக்க கைவிட மாட்டாருங்க. நம்பிக்கையோட போனால் என்ன உனக்கு தேவை, நியாயமான கோரிக்கையாக இருந்தா. ஐயாவை 20 ஆண்டுகளாக நல்லா தெரியுங்க. அவர்னால நிறைய விஷயங்கள், நிறைய நன்மைகள் நடந்திருக்கு. என்ன நம்ம வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்குதுங்க. அவரோட அற்புதங்கள்லாம் நிறைய இருக்குங்க. அவருடைய இதெல்லாம் ஒரு நாள் எனக்கு முதுகு வலிக்குதுங்க அப்படின்னா போய் வேண்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். டேய் இங்கே வாடா, போய் இப்போ படுறா, உடம்புக்கு தண்ணி பயிருக்கு பாயிட்டோம் அப்படின்னாரு. போய் இப்போ ஒரு 10 நிமிஷம் படுத்தோன்னே அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக முதுவலி இல்லைங்க. நேரில் பார்த்துருக்கேங்க. அவர்கிட்ட அடியே வாங்கியிருக்கேங்க. குச்சியில் கூப்பிட்டாருங்க, ஏய் வாடா அப்படின்னாரு. வெள்ளை சட்டக்காரங்க வாடா அப்படின்னாரு. மாதம் நாங்கள் ஒரு 20 பேர் போவோம். போகும்போது காவல்துறையில் 3 பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்க எல்லாம் போவோம். அவர் போலீஸ்ன்னு கூப்பிடுவார். நம்மளை வெள்ளை சட்டை கூப்பிட்டு பெரிய கல் தள்ள சொல்கிறாரு. பெரிய கல்லை தள்ளும்போது அந்த கல் போகல. நடுங்கடான்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தரை கூப்பிட்டு கொஞ்சம் இப்படி தள்ளு அப்படின்னு அப்படி தள்ளி விட்டா 3 பேர் தாங்க தள்ளுறோம். கல் அது வாட்டி வேகமாக போகுதுங்க. இந்த மாதிரி இதெல்லாம் அப்புறம் அவங்க மண் கல் இந்த மாதிரி எடுத்து போட சொல்லுவார், மரத்தை சுற்ற சொல்லுவார். இந்த மாதிரி எல்லாம் நிறையா நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்காரு, நடந்திருக்குங்க. நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு அவர் தான் காரணம். ஜீவ சமாதி ஆனப்போ அங்கேயே 3 நாள் அங்கேயே தாங்க இருந்தோம். எல்லாம் நல்லபடியாக செஞ்சாங்க. ஒரு 8 நாளைக்கு முன்னாடி ஒரு 4 இட்லி கட்டி தொங்கிட்டு இருந்தாங்க மரத்தில். 8 நாள் கழிச்சு ஒருத்தர் பசின்னு ஒரு ஆள் கேட்குறாரு. ஒருத்தர் கூப்பிட்டு இந்த மாதிரி அது பொட்டத்தை எடுத்து கொடு அப்படிங்கிறாருங்க. சாமி அது ஒரு 10 நாள் ஆச்சுங்க, அதெல்லாம் எடுத்து கொடு அப்படிங்கிறாரு. எடுத்து அந்த பொட்டை தவிர்த்தாக்குங்க, சூடாக அப்படி போக போதுங்க இட்லி. சூடாகவே இருந்தது. அதே மாதிரி ஒரு பிராமணர் ஒரு அம்மா, அந்த அம்மா போய் அந்த கடையில் போய் பிரியாணி வாங்கிட்டு வான்னு அந்த அம்மா கிட்ட சொல்கிறாரு. அந்த அம்மா பிரியாணி இன்னும் கொஞ்சம் அச்சப்பட்டு இருக்கோம், போய் வாங்கிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிடுறாரு. போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்தாக்குங்க. பிரியாணி வாங்கிட்டு அவுத்து பார்க்கும்போது வெஜிடபிள் பிரியாணிங்க. அந்த பிராமணர் அவங்களுக்கே எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமாக போயிடுச்சு அந்த நேரத்தில். அந்த மாதிரி நடந்திருக்குங்க. பரிய பாஷையில் பேசுவாருங்க, ஓடி வாடி அப்படி இப்படி இந்த பாஷையில் தான் சொல்லுவாருங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் என்னன்னாக்கா, நமக்கு கிரக நிலைகள் சரியில்லைன்னா நம்மளை இந்த மாதிரி வார்த்தையில் கூப்பிடுவார். நமக்கு நேரம் இல்லைங்க போது கோயிலுக்கு போகிறோம், ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம், அவர் மந்திரம் சொல்கிறாங்க. இவர் இந்த பாஷையில் மந்திரம் சொல்லுவார். இந்த மாதிரி சொல்லி எல்லாம் ஒரு 4-5 பேருங்க காவல்துறையில் இருக்கிறவங்க இன்றைக்கும் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் விட்டு எங்கேயும் போகல. அங்கே அவர்கிட்ட போயிட்டு அவருக்கு ஒருத்தருக்கு 2 பொண்ணு, பையன் இல்லை, ஐயாட்டு வேண்டிட்டு அப்புறம் பையங்க. இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு இப்போ ஒன்றும் இல்லை. நம்ம தம்பி மருமகளுக்கு ஒரு 4-5 வருஷம் குழந்தை இல்லைங்க. இப்போ அந்த குழந்தை கன்சீவ் ஆகி குழந்தை பிறக்கிற கண்டிஷன் மாசமாக இருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு சொந்தக்காரங்க 2-3 பேருங்க, அவங்களே ஐயா கிட்ட தான் போய் இவங்க கூட ரொம்ப நாளாக இருந்தாங்க. இன்றைக்கி போன மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி வர சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்தாங்க. எல்லாமே அவருடைய ஆசீர்வாதத்தில் நம்ம சொல்கிறாரு. நல்லபடியாக எல்லாமே நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்குங்க. யாரையும் வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாக்கா இங்கே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு அவர் நமக்கு நல்லது பண்ணுறாரு. நம்ம வாயினால சில மக்களுக்கு நம்ம நன்மை சொன்னாலும் எல்லாமே நல்லதாக நடந்துட்டு இருக்குங்க. இதெல்லாம் வெறும் காய் தண்டா அப்படிம்பாரு பணத்தை. நானே இதே மாதிரி தான் சொல்கிறது. யாராவது கேட்டால் இருக்குப்பா, அதெல்லாம் எதுக்காவது வெறும் பேப்பர் அப்படிம்பாங்க. அந்த விஷயத்தில் அவர் என்ன இதில் பாணியில் இருக்காரோ அந்த இதில் அப்படியே போயிட்டுருக்குங்க. ஐயா கூட இருந்த நிகழ்வுகள் நேரடியாக பார்த்து மறக்க முடியாத அனுபவம் எது சொல்லுங்க? மறக்க முடியாததுன்னு சொல்லும்போது என்னை அடிச்சது தான். நான் இப்போ 10 பேர் உட்காந்துருக்காங்க, நான் அப்படியே நடந்து போனேன். டேய் வெள்ளை சட்டக்காரன் இங்கே வாடா, ஏடா இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, நீ மட்டும் எங்கடா போகிற அப்படின்னு. இதனால இவ்வளோ பெரிய குச்சிங்க இந்த இடத்துல அடித்தார்.
அது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி தாங்க. எதிர்பார்க்க அது வந்து கூட ஒரு பாப்பா வந்துட்டு கூட அந்த பாப்பா ஐயோ மாமா அப்படின்னு ஓடி போயிடுச்சிங்க. அப்புறம் மறுபடியும் நான் கூப்பிட்டாரு, பேசினேன். 7 பேர் காரில் போனோங்க நாமக்கல்லேருந்து. இவர் வந்து கேஸ் பிடிக்க பள்ளிக்கு போகிறாரு. பள்ளி இப்போ கேஸ் பிடிச்சிக்கிட்டு 1000 ரூபாய் கேஸ் பிடிச்சிட்டு அந்த டிரைவர்கிட்ட சொல்கிறாராம், நாமக்கல்லேருந்து 7 பேர் வந்திருக்காங்க, அவங்க நம்மளை பார்க்க தான் வந்திருக்காங்க, நம்ம போய் பார்த்துட்டா அவங்க பொழப்பு இருக்கு, அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. அங்கேருந்து இடுமன் இது கேஸ் பிடிச்சிக்கிட்டு நேராக ஒரு வீட்டுக்கு வராருங்க. அவர் குடி வந்த வீட்டுக்கு வரும்போது நாங்கள் வரிசையாக 7 பேர் நின்னங்க. நிற்கும் போது ஏடா நாமக்கல்லேருந்து வந்தீங்கல்ல, இல்லை ஆளுக்கு ஒரு பொழப்பு இருக்குடா, நேரமாக போய் அவங்க பொழப்பை போய் பாருங்கடா அப்படின்றாருங்க. அதே மாதிரி அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் வந்தங்க. நிறைய நிகழ்ச்சிகள் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பாக நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறாருங்க. நேர காலங்கள் சரியில்லை, ஒருத்தருக்கு கிரக நிலைகள் சரியில்லை அப்படின்னாக்கா, இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்காரு அவங்க அண்ணன் ஒருத்தர், ஆள் நல்லா குண்டாக இருப்பாருங்க, நல்லா குண்டாக இருப்பார். அவருக்கு நேரம் சரியில்லை, உடனே சுற்றுறா பனைமரத்தை சுற்றுறா அப்படின்னு ஒரு 4 ரவுண்டு 5 ரவுண்டு சுற்றிட்டுங்க. அவர் கொஞ்சம் நல்ல பாடி, முடியல சாமி சரி உட்கார்றேன் அப்படி சொல்லிடுவாங்க. இந்த கல் மண்ணை அள்ளுறது, கல் தள்ளுறது பெரிய எல்லாமே வந்துங்க. நம்ம சூழ்நிலைகள் சரியில்லைன்னா நம்மளை கூப்பிட்டு அந்த நிவர்த்தி அடைகிறதுக்கு அந்த வேலையை செய்ய சொல்கிறாருங்க. புரிஞ்சுக்கிட்டாவும் புரிஞ்சுக்குவாங்க. சில பேர் என்ன போனால் மண்ணு தள்ள சொல்கிறாரு, கல்லில் சொல்கிறாரு, மரத்தை சுற்ற சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் நல்லா யோசித்து பார்த்தோம்னா நம்ம நிலைகள் சரியில்லாதனால அது நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற முறையில் செஞ்சு கொடுக்குறாருங்க. கறி சாப்பிடுவார், பிரியாணி சாப்பிடுவார், எல்லாமே சாப்பிடுவாருங்க. மாதிரி வாங்கிட்டு வர சொல்லியே சாப்பிடுவாருங்க. ஒரு காவல்துறையில் பெரிய அதிகாரி மெட்ராஸ்லேருந்து வருவாருங்க. ஒவ்வொரு குரு பூஜைக்கும் மளிகை ஜாமான் அவங்க தான் அவங்க தருவாங்க. அந்த அம்மா பிரியாணி வாங்கிட்டு பையில் வச்சிருக்கு. பரிவர்த்தனை பஸ்ஸில் ஏண்டே நீ பாடி பிரியாணி பையில் வச்சுக்கிட்டா சாப்பிட்றது இல்லையா, எடுத்து கொடுறே அப்படின்பாரு. அப்புறம் எடுத்து கொடுத்தோன்னா தண்ணி பாட்டில் எடுத்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்துருக்கேங்க. நான் வந்து புகையில் வாங்கிட்டு போவேங்க, உலர்ந்த திராட்சை வாங்கிட்டு போவேங்க. பொதுவாகவே நான் வந்து சித்தர்கள் கோயில் அப்படின்னு போனாவே உலர்ந்த திராட்சை, எந்த கோயிலாக இருந்தாலும் சித்தர்கள் பொறுத்த வரைக்கும் உலர்ந்த திராட்சை வாங்கிட்டு போய் கொடுத்துருக்கேங்க, புகையில் வாங்கிட்டு போய் கொடுத்துருக்கேங்க. வாங்கி வச்சுக்குவார். நேரம் தான் அவர் போடுவாருங்க. தலைமாட்டில் கால் கட்டில் உட்காந்துருப்பார், வாங்கி வச்சுருக்காருங்க. அவரை பார்த்தாவே நமக்கு ஒரு மன சந்தோஷம் தாங்க. இத்தனை பேர் இருந்தாலும் பச்சை சட்டக்காரங்க வாடா அப்படிம்பாருங்க. அவ்வளோ கும்பல் அங்கே உட்காந்துருப்போம், வாடாங்க அப்படிம்பாரு. ஆனால் நிறையா அவரை பொறுத்த வரைக்கும்லாம் சொல்லணும் அப்படின்னாக்குங்க நிறைய நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடந்திருக்குங்க. நீங்கள் முதல்ல ஐயாவை பார்க்கும்போது உங்களோட மனநிலை என்ன? அப்போ மனநிலை வந்து அப்போ சொல்கிறதுக்கு வந்துங்க, நாங்கள் 10 பேர் போனோம். ஒன்றும் எதுவுமே அவ்வளோ இதாக எடுத்துக்கலைங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ இதாக போனோம், சரி அவரை பார்த்தோம், சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தோங்க. அப்புறம் ஒரு சில மாதம் பொண்ணுமிக்கெல்லாம் கார் எடுத்துகிட்டு போனவொன்னு தான் ரொம்ப அவருடைய முழு இது தெரிஞ்சது. இங்கே போனதுனால இவ்வளோ நன்மைகள் நமக்கு நடக்குது, நம்மளால் வந்து இத்தனை பேர் நல்லா இருக்காங்க, இதுக்காகவே நம்ம கூப்பிட்டா போதும் 10 பேரும் வந்துடுவாங்க, கார் எடுத்துகிட்டு நம்ம போவோங்க. இல்லை ஐயாவை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சரி ஏதோ அவர் இருக்கார், அவ்வளோ டீப்பாக அவரை வந்து நம்ம ரொம்ப இது பண்ணலைங்க. சரி பாட்டு போகிறாரு வர்றாரு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தோம். 2வது தடவை போகும்போது நல்லா அவர் மேலே சில சொன்னாங்க, சரி சொன்னவங்க வச்சு நம்ம மறுபடியும் நம்ம இது தேவை அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அந்த நிவர்த்தி பண்ணி நல்லது பண்ணியிருக்காரு, நிறைய பண்ணியிருக்காருங்க. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயாவை பற்றி என்னங்க, அவர் நம்பி போயிட்டாக்க கைவிட மாட்டாருங்க. நம்பிக்கையோடு போனால் என்ன உனக்கு தேவை, நியாயமான கோரிக்கையாக இருந்தால் ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஐயா கோயிலில் ஒரு அம்மா வந்தது, ஒரு 3 மாதம் இருக்கும், வயிற்றில் கட்டி நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு வந்திருந்தாங்க. சரி அழுதுகிட்டு அந்த அம்மா சொல்லுது இந்த மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உடனே மறுநாள் வேண்டிட்டு போயிடுச்சிங்க. அவர் எல்லாம் ஒன்றும் நடக்காது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விபூதி தண்ணி மந்திரிச்சு எடுத்து கொடுத்தா. ஐயா பார்த்து வச்சு எடுத்து கொடுத்தாரு. போய் மறுநாள் பார்க்கும்போது ஸ்கேன் பார்க்கும்போது அந்த கட்டியே இல்லைங்க. அதே மாதிரி நிறையா வந்து உடம்பு சரியில்லை, சில தீராத வியாதி ஐயா கிட்ட வந்து ரொம்ப பேத்துக்கு எல்லாம் நிவர்த்தி ஆயிருக்குங்க. எல்லா விதமான குழந்தை கிடைக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி வயிற்றில் கட்டியிருந்தவங்க, இந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சிகள். வெளிநாடு போகணும், ஒரு குடும்பத்தில் பையனுக்காக வேண்டிக்கிறாங்க,
வேண்டிக்கிட்டாங்கன்னா அந்த பிரார்த்தனை அது நிறைய பேர் இங்கே வந்துட்டு நிறைய பேர் வெளியில் போயிருக்காங்க. நிறையா புத்திர பையன் நிறைய பேருக்கு இங்கெல்லாம் வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு கிடைச்சிருக்குங்க. இல்லைனாக்கா நம்ம அதை செய்கிறேன் இதை செய்கிறோம், வேற கோயிலுக்கு போகிறோம், கிடா வெட்டுறோம், கோழி வெட்டுறோம், உண்டியில் பணம் போடுறோம், இந்த மாதிரி வேண்டிக்குவோம். இங்கே பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தேவையில்லைங்க. மனசார எனக்கு இது நிறைவேற்றி கொடுங்க, இப்போ குழந்தைங்க படிக்குது, பாப்பா இப்போ இந்த பாஸ் ஆகணும், இல்லை இந்த மாதிரி வேலை கிடைக்கணும், ஒன்றும் அவருக்கு வந்து தட்சணை நம்ம செய்கிறோன்னு சொல்லி வேண்ட வேண்டியதில்லை. ஆக்சுவலாக வந்து நம்ம நல்லபடியாக முடிச்சு கொடுங்க, செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாவே போதுங்க. இப்போ வந்துட்டு போனவங்க தம்பதிகள் வந்து நானும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. தை மாதம் அமாவாசைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்துருக்காரு. வந்துட்டு போகிறாங்க. வெளியிலேருந்து நிறையா நம்ம சொன்னாவே போதுங்க, ஐயா கோயில்னாவே விரும்பி வந்துடுறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு கணக்கன்பட்டி, அடுத்தது சிவகாசி, திருப்பத்தூர், இப்போ நாமக்கல், அப்புறம் பேலுக்குறிச்சி. என்ன ஊர் அது? இங்கே பேலுக்குறிச்சி பக்கத்துலேங்க, ஏன்னா பேட்டில் அங்கே ஒரு கோயில் இருக்குங்க, புதுக்கோட்டையில் இருக்குங்க, மதுரையில் இருக்குங்க, காக்காவரியில் இருக்குது. காக்காவரியிலையும் ரொம்ப நாளாக ஒரு பெரியவர் ஒருத்தர் அன்னதானம் கொடுத்துட்ருக்காருங்க. வேறு வந்து இப்போ இந்த சொல்கிற இடத்துக்கெல்லாம் நான் மதுரை மட்டும் போகலிங்க, மற்றபடி எல்லா கோயிலும் போப்போம். திருப்பத்தூரில் அன்றைக்கி கோயில்கிட்ட கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க, போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தாங்க.